யுபிஐ பண பரிவர்த்தனை, ரயில் டிக்கெட், வாடகை கார், உணவு டெலிவரிக்கு ஓடிபி எண் கேட்க தடை இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஓடிபி எண் கேட்க தடை கோரிய வழக்கை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மனுதாரர் விளம்பர நோக்கத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்திருக்கிறார் என்ற கண்டனத்தையும் நீதிபதிகள் பதிவு செய்திருக்கிறார்கள். யுபிஐ பண பரிவர்த்தனை, ரயில் டிக்கெட், வாடகை கார் உள்ளிட்டவற்றிற்கான ஓடிபி கேட்பதில் எந்த தவறும் இல்லை என்றும் அதற்கு தடை கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் அதனை தள்ளுபடி செய்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை. இதனால் அதற்கு எந்தவிதமான தடையும் இல்லை என்ற சூழல் உருவாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கருணாகரனிடம் கேட்கலாம். கருணாகரன், விவரங்களை பதிவு செய்யுங்கள். அதாவது அபிநயா, அதாவது நம் தமிழகத்தில் மாநிலத்தில் அந்த தனியார் நிறுவனங்கள் ஸ்விக்கி, சுமோட்டோ, பிளிப்கார்ட் உள்ளிட்ட ஆன்லைன் நிறுவனங்களும் அதே மாதிரி தமிழக அரசு சார்பில் வழங்கக்கூடிய சேவைகள், ஆன்லைன் போர்ட்டலில் வழங்கக்கூடிய சேவைகள் உள்ளிட்டவைகளுக்கு பயனாளர்களின் செல்போன் எண்ணிற்கு ஓடிபி பெற்று அது குறித்த அந்த தரவுகளை சேகரிப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று ஒரு பொதுநல மனுவை தாக்கல் செய்திருந்தார் தங்கமாரி என்பவர். இந்த மனு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், அருள்முருகன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதிகள் மனுதாரர் பொத்தாம் பொதுவாக ஒரு குறிப்பிட்டு ஒரு விதிமீறல் உள்ளது, தரவுகள் திருடப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டு கூறாமல் மொத்தத்துக்கே ஓடிபியை தடை செய்ய வேண்டும் என்று கோருவது ஏற்புடையதல்ல. விளம்பர நோக்கில் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். மேலும் தரவுகள் பாதுகாப்பு சட்டம் மற்றும் ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு தனிப்பட்ட கொள்கையின் ஒப்பந்தம் அடிப்படையில் தான் அவர்கள் ஓடிபியை பெறுகின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு அந்த ஒரு கட்சியின் சார்பில் நடைபெற்ற இதற்கு அந்த ஒரு விதிமீறலை குறிப்பிட்டதனால் நாங்கள் இடைக்கால தடை கொடுத்தோம். எனவே மனுதாரர் பொத்தாம் பொதுவாக இது போன்று மனு தாக்கல் செய்வது ஏற்புடையதல்ல, உங்களுக்கு ஏன் அபராதம் விதிக்கக்கூடாது என கேள்வி எழுப்பி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் அபிநயா. விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.